அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, தினபூமி மாத பலன், தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு. குரோதி வருஷம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக 2 விசேஷங்கள் உண்டு. மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம். இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க, நியூஸில் கேட்குறீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா. அது நம்ம கும்பகோணத்தில் 2026 செய்ய போகிறாங்க. இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் மாசி மகம், அதாவது பௌர்ணமி மாசி மகம், இது ஒரு விசேஷம். சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய 21/2/2025 அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி. இரவு முழுதும் கண்விழித்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து 4 காலங்களும் அபிஷேகம் உண்டு. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம். 2ஆம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம். 3ஆம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம். 4ஆம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம். ஆக இந்த 4 காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரஹோமமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலிலோ அல்லது குறைந்தது ஒரு 4-5 சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு காலத்திற்கும் ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம், பாவத்தை போக்கக்கூடியது. அடுத்த நாள் அமாவாசை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாசான கொள்ளை, அங்காளம்மன், பெரியாண்டச்சி, இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம். அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மாதமும் ஒரு பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தோடு சேரும் பொழுது அந்தந்த மாதத்தில் அந்தந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள், விசேஷங்கள் உண்டு. அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும், தீமிதி திருவிழாவெல்லாம் நடக்கும், தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாளில் ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்வாருங்கள். அடுத்ததா முக்கியமா சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய். தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் ரொம்ப விசேஷம். மாசி செவ்வாய். இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு. விசேஷம் இருக்கோ இல்லையோ, கோவில்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ, நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போய் கோவிலில் போய் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம உட்காந்துட்டு வரணும். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான். 1, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது. அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம். கோவில்ல ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும். அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா,
கோவிலுக்கு போனா கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம், சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம கோவிலுக்கு போகணும். நம்ம போற நேரத்துல கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா, சாமிக்கு திரையிட்டு இருந்தால், அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்துல நம்ம உடனே வரக்கூடாது. திரை விளக்கின பின்னாடி தான் வரணும். அப்பதான் நீங்க கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும். குறிப்பா சில கோவில்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பழனி சொன்னோம்னா, பழனி 12 மணிக்கு போனோம்னா நம்மளால சாமி பார்க்க முடியாது. 2 மணி வரைக்கும் பூஜை இருக்கும். அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது 11:30 மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும். 11:30 மணியிலிருந்து 2 மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை, நின்றுட்டே இருக்கணும். அந்த திரையிட நேரம், அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்துல நம்ம போறதோ, இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருந்தா அந்த நேரத்துல கோவிலுக்குள்ள போயிட்டு உடனே வர்றதோ, இதெல்லாம் தவறு. அதே போல முக்கியமான குறிப்பு என்னன்னா, சுவாமி எண்ணெய் காப்புல இருக்கு, அபிஷேகத்துக்கு முன்னாடி எண்ணெய் காப்புல இருக்கு அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பவே வரக்கூடாது. ஒண்ணு அபிஷேகம் பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா எண்ணெய் காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும். விஸ்வரூப தரிசனம், இது முக்கியமான குறிப்பு. அதனால இந்த மாசி மாசம் பௌர்ணமி தினம், மக நட்சத்திரம், மாசி மகம், அதே போல மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போறது. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயில்ல போய் சிவாய நமக, எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. நீங்க சிவாய நமன்னு சொன்னாவே அதிகமா மாத்தி மாத்தி சொல்லும்போது சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருப்பெற்று வரும், உருவெடுத்து வரும். அதனால 5 எழுத்து மந்திரம். அதனால எடுத்தவனையும் சிவாய நமக, அதுதான் நமச்சிவாயம். மூல மந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் மூல மந்திரம். அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாசம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, இந்த நட்சத்திர அடிப்படையில பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். இந்த ராசிக்கு நட்சத்திரம் ஒரு சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வக்கரகதி, மீனத்துக்கு உச்சமான கிரகம். வக்கரகதினா என்ன ஆகும் அப்படின்னா, ரேவதி வரைக்கும் வந்துட்டு ரேவதியிலேருந்து திரும்ப 4ஆம் பாதத்திலேருந்து 3, 2, 1 வக்கரகதியில பிரயாணம் ஆகும் இந்த ராசிக்குள்ளேயே. அதே போல புதன் வக்கரகதினாவே திரும்ப ரிவர்ஸ்ல வர்றது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல இப்போ இந்த நேரத்துல குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த மாசி மாசத்துல குழந்தை பிறக்குது. அப்ப என்ன ஜாதகத்துல இப்படி அமைப்பு இருக்கும்? மீனராசி, சந்திரன் புரட்டாதி 3-4 பாதங்கள், உத்தரட்டாதி 4 பாதத்துல பிறக்கிறது, ரேவதி 4 பாதத்துல பிறக்கிறது. இதுதான் இந்த ராசின்னு வச்சுக்கோ. இந்த நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறக்குது. அப்ப எப்படி அமைப்பு இருக்கும்? ராசியிலேயே 4 கிரக சேர்க்கை. சந்திரன், ராகு, அடுத்து சுக்கிரன், புதன். இது 2 ரிவர்ஸ் 6ன்னு போட்டிருப்பாங்க, இல்ல வான்னு போட்டிருப்பாங்க வக்கரகதி. இது சில குறிப்பிட்ட காலங்கள்ல நடக்கக்கூடியது. ராசிக்கு 12ல சூரியன், சனி. இதே மீன லக்னமாக இருந்தால் 12ஆம் இடத்துல சூரியனும் சனியும், 12ஆம் அதிபதி 12ல இருந்தா அவரே விபரீத ராஜயோகத்தை கொடுத்துறார். அதே போல 6ஆம் அதிபதி சூரியன் 12ல இருந்தா சூரியனாலும் ராஜயோகம் உண்டு. அடுத்தது 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருந்தா அது வக்கரகதியாக இருந்தால் பலன் கூட. பெண்களாக இருந்தால் படிக்கிற காலத்திலேயே படிப்பு முடிச்சவனையும் பெரிய ஆளாகி படிப்புன்னு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி படிப்பிலேயே போயிட்டு இருப்பாங்க. இது இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதக அமைப்பு இப்படித்தான் இருக்கும். 4ல செவ்வாய் கேட்கவே வேண்டாம், வக்கரகதியில பிறக்கிறது. அதுவும் 2ஆம் அதிபதி
குடும்பம் சாதாரண குடும்பமாக இருந்து அந்த குடும்பத்துல பிறந்த குழந்தையாக இருந்தால் பெரிய ஆளாக, இப்ப கூகுள் CEO சுந்தர் பிச்சை மாதிரி பெரிய ஆளாயிடுவாங்க. பொதுவா மீனராசியில பிறக்கிறவங்க எதை பத்தியும் கவலைப்படாதவர்கள்னு நாங்க சொல்றோம். அந்த வகையில ஒரு 36 வயது வரை இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள், ஆண்கள் பெண்கள், அவர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் வக்கரகதி நல்லது. இதே சூரியன் ஒரு விபரீத ராஜயோகம். அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசாங்கத்துல வேலை செய்யறவர்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது தொல்லைகள் இருந்து வந்தால் அது நீங்கும். பெரிய அளவுல பேரும் புகழும் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு. அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்குன்னு சில பிறந்த ஜாதகத்துல சில சப்ஜெக்ட்கள் இருக்கு, அது தனிப்பதிவா தான் சொல்ல முடியும். அதே போல சனி 12ல் இருக்கார், 11ஆம் அதிபதி 12ல் இருக்காருன்னா எந்த அளவுக்கு வருமானத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு வருமானம் செலவே ஆகும். நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த 36 வயசுக்குள்ள குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாயும் மொத்தமா செலவாயிருக்கும். அதே போல குடும்பஸ்தானத்துல திருமணமானவர்கள் 47 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், உங்களுடைய அப்பா இருந்தால் அவர்களை நல்ல முறையில கவனிக்கிறது நல்லது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அம்மான்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்காங்களோ இல்லையோ உங்க சகோதர சகோதரிகளுக்கு உபயோகமாக இருப்பார்கள். ஒரு விஷயம் வேணா ஆறுதலா சொல்லலாம். இந்த மாசமும் சரி, வரப்போகக்கூடிய காலங்களும் சரி, சென்ற காலமும் சரி, இந்த ராசியில பிறந்த குழந்தைகள், மகனாக மகளாக பிறந்தவர்கள், அவர்கள் சுயம்புன்னு நினைச்சிங்க, தானா வளர்ந்தவங்கன்னு நினைச்சிங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள்னு முடிவு பண்ணிங்க. அதுதான் இந்த மாச பலன் அவர்களுக்கு. கணவனுடைய இடம் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கும். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் மனைவனுடைய விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப அனுசரிச்சு போறது நல்லது. ஏதாவது சொன்னோம்னா சண்டை வரும்னா கண்டிப்பா அதை சொல்லாதீங்க. வியாபாரத்தை கவனிங்கள், உத்தியோகத்துல கவனத்தை செலுத்துங்க. சினிமா துறையில இருக்கிறவங்களா இருந்தா குடும்பத்தை கண்டுக்காதீங்க. உங்களுக்கு மைனஸ் பாயிண்டே அதுதான். அதே போல பைனான்ஸு, நிதி, பேங்க்ல வேலை செய்யறவங்களா இருந்தா பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஜென்மராகு சேர்ந்து உங்களுக்கு தினம் ஒரு தலைவலியை கொடுக்கும், உடல் ரீதியான உடல் வலியை கொடுக்கும். இந்த ராகுவும் புதனும் சேர்றதும், ராகுவும் சுக்கிரனும் சேர்றதும் ஒண்ணுக்கு ஒண்ணு நண்பர்கள் தான். அதனால ஒரே வேலையை எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால 52 வயதுக்கு மேல இருக்கிறவர்களுக்கு நல்ல அனுகூலமான நேரம். அவர்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்கவே முடியாது. அதாவது உங்களுடைய மகனையோ மருமகனையோ மகளையோ மருமகளையோ நீங்க எதுவுமே கண்டுக்க கூடாது. இந்த ராசிக்கு எப்பவுமே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வேலை செய்யும். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்ன? 5ஆம் இடம். அதே அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம். நீங்க போன ஜென்மத்துல எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதை இந்த ஜென்மத்துல வாங்கிக்கிறீங்க. ஏன்னா சந்திரன் 3க்கு அதிபதியாக உச்சஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் 4க்கு அதிபதியான சுகஸ்தானத்துல உண்மையான இடம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி. 4க்கு அதிபதி சுகஸ்தானம் புதன், அவரும் உங்க ராசியில் இருக்கார். 5க்கு அதிபதி சந்திரன் பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதனால நீங்க சின்ன வயசுல என்ன பண்ணீங்க அதை தான் உங்க பையன் பண்ணும், அதெல்லாம் கணக்கு இல்லை. கடந்த ஜென்மத்துல என்ன விட்டீங்களோ அது இந்த ஜென்மத்துல தொடர்ந்து வரும் அப்படின்னு இந்த சினிமாவில் ஒரு காமெடி சொல்லுவாங்க, 7 ஜென்மத்துக்கு நீதான புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மையா பொய்யா யாராவது ஆராயிறாங்களா? கிடையாது. அதே மாதிரி போன ஜென்மத்துல நான் பண்ண பாவம் இந்த ஜென்மத்துல வருது, போன ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்துல நான் அனுபவிக்கிறேன், நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியா. அதனுடைய தாக்கம் தான் இது. அதனுடைய தாக்கம் தான் இப்போ இந்த கிரக அமைப்பு, இந்த மாசம் இருக்கிற கிரக அமைப்பு. அதனால கடவுள் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. எல்லா விஷயத்தையும் சிறப்பாக நல்லதாவே நினைச்சு செய்யுங்க.
உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே இருக்கும். அதிகபட்சமாக குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் ரொம்ப தேவை. அட்லீஸ்ட் குடும்பத்தில் ஒரு பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையாவது உருவாக்கி இருங்க. நன்றி, வணக்கம்.